இங்க நகைக்கடையில இருக்கிற ஓனர் துப்புர பணியாளர் ஒருத்தரை கூப்பிட்டு கடை பக்கத்துல ஒரு சந்து இருக்கு, அதை கிளீன் பண்ணி தந்துட்டு போனா நான் உனக்கு 100 ரூபாய் தரேன், சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்றாரு. இவருக்கும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்த பூட்டி வச்சிருப்பாங்க. இப்ப அதை திறந்து பார்த்தா ஒரே குப்பையா இருக்கு, செம நாத்தமும் அடிக்குது. இதை எப்படிதான் கிளீன் பண்ண போறோம்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு. அதுக்கு அந்த கடை ஓனர், நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ கிளீன் பண்ண உடனே நான் 100 ரூபாய் கொடுத்துறேன், சாப்பாடு உடனே வாங்கி கொடுத்துறேன்னு சொல்றாரு. இவருக்கும் அந்த 100 ரூபாய் ரொம்ப முக்கியம்னு சொல்லி மூக்கெல்லாம் மூடிட்டு இப்ப உள்ள போறாரு. கடைக்கு வரவங்களுக்கு இந்த நாத்தம் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு, நீ வேலையை முடிச்சுட்டு சொல்லு, நான் அப்புறமா ஓபன் பண்றேன்னு சொல்லி உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணிட்டு இருக்க அவரு தொடப்பம் லூசா இருக்குன்னு சொல்லி டைட்டா கட்டிட்டு இப்ப செவுத்துல தட்டுறாரு. அந்த செவுறு பொலபொலன்னு இருக்கிறதுனால அதை குத்துன இடம் அப்படியே ஓட்டையிடுது. இப்ப அந்த ஓட்டைக்குள்ள பார்த்தா என்னவோ இருக்கிற மாதிரி இருக்கும், என்னன்னு பாக்கலாம்னு சொல்லி கைவிட்டு பாக்குறாரு. 500 ரூபாய் நோட்டா இருக்கும். அவ்வளவு பணத்தை பார்த்ததுமே அவர் பயந்து கீழே போட்டுறாரு. தென் யாராவது பாக்குறாங்களான்னு பாத்துட்டு உடனே எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. அப்படியே அந்த ஓட்டைக்குள்ள பார்த்தா ரூம் ஃபுல்லா பணக்கட்டா இருக்கும். யாரோ பிளாக் மணியை பதுக்கி வச்சிருக்காங்க போல. இப்ப வெளியே யாரோ கதவு திறக்கிற மாதிரி இருக்கு. இவர் உடனே அந்த செவுத்த மறைச்சு நின்னுட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி கிளீன் பண்ற மாதிரி விழுந்த செங்கல் எடுத்து அதே இடத்துல அடுக்கிட்டு மொத்த குப்பையும் கிளீன் பண்ணி வாரி கொட்டிடுறாரு. நகை கடை ஓனர் 100 ரூபாய் கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு பார்த்தா அந்த ரூமை பூட்டி வச்சிடுறாங்க. அதை பாக்குற இவரு, அந்த ரூம்ல நிறைய எலி இருக்கு, நாளைக்கு நானே எலி மருந்து வாங்கிட்டு வந்து போட்டு விட்டுறேன்னு சொல்லிடுறாரு. அண்ட் இவருக்கு கையில நிறைய காசு இருக்கிறத நினைச்சு ரொம்பவும் சந்தோஷமா இருக்காரு. அண்ட் பாத்ரூம் போயிட்டு அந்த கட்டை பிரிச்சு பாதி காசை எடுத்து பர்ஸ்ல வச்சுக்கிறாரு. பாதி காசை இவர் வேலை செய்யற ஓனர் கிட்ட கொடுத்து 500 ரூபாய் நோட்டை 100 ரூபாய் நோட்டா மாத்தி வச்சுக்கிறாரு. இப்ப ஸ்வீட் கடைக்கு போயிட்டு ஒய்ஃப் குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிச்ச நிறைய ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. போனதும் ஸ்வீட் எடுத்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்தா இது யாரா ஃப்ரீயா கொடுத்தாங்களான்னு சொல்லி ஓரமா வச்சுட்டு அவருக்கு வேண்டாம் வெறுப்பா சாப்பாடு போடுறாங்க. பார்த்தா இப்ப கரெக்டா அவங்க வீட்டுக்கு கடன் கொடுத்தவர் வராரு. அவருக்கு 4500 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. அதை பாக்குற ஒய்ஃப் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்ப ஒய்ஃப்க்கு மல்லிப்பூ எல்லாம் வாங்கி கொடுத்து சீக்கிரமா நல்ல ட்ரெஸ் போட்டு கிளம்புங்க, நம்ம சினிமாக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இது கேட்கிற ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாம் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. தென் மாலுக்கு போயிட்டு ரொம்பவும் ஜாலியா மூவி எல்லாம் பாக்குறாங்க.